ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வடகரி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் இப்போ இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைடிஷ் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, ஆப்பத்துக்கும் சூப்பராகவே இருக்கும். வடகரை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ முதல்ல அதுக்கு நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடான உடனே அதுக்கு ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஏலக்காய். இப்போ எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நம்ம அதுக்கு பல்லாரி 2 பல்லாரி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ அதை அதில் சேர்த்துடலாம். இப்போ 2 பல்லாரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துடலாம். பல்லாரி கொஞ்சம் சீக்கிரமா வேகிறதுக்காக வேண்டி ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் லைட்டா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஆனியன் வேகட்டும். இப்போ ஆனியன் நம்ம கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சு ரெடி ஆயிட்டு, நம்ம இந்த டைம்ல ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்போ 1-2 கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நம்ம இனி வத்தல் பொடி சேர்ப்போம். அதனால இப்போ ஒரு சின்ன 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்படியே 2ஆ கீரை 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இனி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இனி இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்க்க போறோம். அந்த டைம்ல அடுப்பை சிம்ல வச்சுட்டு மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ப நீங்க மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த டைம்ல 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். கரம் மசாலால சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இலை. இனி இந்த மசாலா கரைஞ்சிடாம இருக்கிறதுக்காக வேண்டி அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வேகணும். அதனால ஒரு அரை கப்பு தண்ணி இப்போ இதுல சேர்த்துடலாம். இப்போ ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி அடுப்பை ஃபுல் ஃப்ளேமா வச்சுக்கோங்க. இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளி பழத்தையும் அதில் சேர்க்க போறோம். இப்போ தக்காளி பழமும் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம உங்களுக்கு கிரேவி இந்த இதுல போதும் அப்படின்னா
நம்ம வந்து தக்காளி பழம் வெந்த உடனே வடையை அதில் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்து தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ இந்த மசாலா ரெடியாகிற டைமுக்குள்ளாடி வடையை வந்து சின்ன சின்ன பீசஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வடை வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து மசாலா வடை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். அதை வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க, லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ நம்ம ரெடியாக புதுசாக வடை நீங்கள் ரெடி பண்ணாலும் சரி, அப்படி இல்லை நீங்கள் கடையில் வாங்குகிற வடை வச்சு கூட இந்த கிரேவி பண்ணலாம். நம்ம இப்போ தேங்காயை அரைச்சிட்டு வடையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதில் சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா சூப்பராக மசிஞ்சு ரெடி ஆகிட்டு மசாலா எல்லாம் நீங்கள் வந்து இந்த டைம்லேயே கிரேவி போதும் அப்படின்னா வடையும் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ இதில் வந்து கொஞ்சம் அரை கப்பு தேங்காய் அரைச்சதை இதில் சேர்க்க போகிறோம். இதில் ஒரு அரை கப்பு கூட தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த தேங்காய் பேஸ்டோட சேர்த்து மசாலாலாம் சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பொடி பண்ணி வச்சிருந்த வடையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். இனி ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த வடை எல்லாம் இந்த கிரேவி அப்சர்வ் பண்ணி குழம்பு ரெடி ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ கிரேவி பாருங்க, வடகரி சூப்பரா ரெடி ஆயிட்டு நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல மணமா இருக்கு. நம்ம இந்த டைம்ல வந்து ஒரு கொத்து மல்லி இலை லாஸ்டா மேல போட்டுடலாம். இப்போ நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம் எதுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான வடகரை ரெடி ஆயிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.